கணேஷ், வீர சிவா போராடுறாங்க. 1991 வீர சிவா படுகொலை செய்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த மண்ணுக்கு 130க்கு மேலே இந்து போராளிகள், இந்து இயக்க தலைவர்கள் இந்த மண்ணுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போது வீர சிவாவும் வீர கணேசனுடைய நோக்கம் என்ன? இந்த நாடு இந்து நாடு, இந்துக்கள் முழுமையாக சுதந்திரமாக செயல்பட வேணும் அப்படின்னு வீட்டுக்கு ஒருத்தர் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய எழுச்சியான உரையை நம்ம கட்டுரைகளை படிச்சிருக்கிறோம். முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அவங்க விட்டு சட்ட பணிகளை நம்ம தொடர்ந்து செய்துட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கு ஜிகாதிகளுடைய கொலைகள் கம்மியாக இருக்குன்னா உளவுத்துறையும் காவல்துறையும் தேசிய புலனாய்வு அமைப்பு ரொம்ப உன்னிப்பாக இந்தியாவில் வேலை செஞ்சிட்ருக்கு. அதனால் சில தலைவர்கள் அவங்க குறி வச்சா கூட அதுக்குண்டான பாதுகாப்பு கொடுத்துட்றாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்ஃபோனு, வாட்ஸ்அப்பு, மெசேஜ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அப்போ அவங்க வேலை செஞ்சு நம்மளை இந்த காவி கொடியை பிடிச்சி போராடுற அளவுக்கு, என்ன போல் சாமானியனும் கூட இந்த களத்தில் வந்து போராடுற அளவுக்கு அவங்க தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயார் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க.